வாக்கியம் 1 பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பண்புடைமை அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சோ பண்பு உடைய சான்றோர்ல வழியில் நடக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அது மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, நட்பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் போல பயனின்றி அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் கரெக்ட் தான். திருவள்ளுவர் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சோ நட்பண்பு இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பாத்திரத்துல இருக்கக்கூடிய பால், சோ ஒரு தூய்மை இல்லாத ஒரு பாத்திரத்துல வச்சோம்னா பால் திரிஞ்சு போயிடும். பால் நல்லதாவே இருந்தாலும் தூய்மையற்ற பாத்திரத்துல இருந்தா அது திரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். அப்ப 2 வாக்கியமே கரெக்ட் தான். சோ அப்ப ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரிங்கிறது கரெக்ட்.